அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் முதலாவதாக பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா உறுப்பினருடைய லட்சணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கணுன்ற கால கொடுமை. முதல்ல அந்த காணொளியை பாருங்கள். அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. வணக்கம், என் பேர் கஜேந்திரன். பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு புதுசு வேட்பாளராக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் தலைமை அலை வீசுகிறது. 234 தொகுதியிலும் தளபதி வெற்றி பெறுவார். பெண்ணாகரம் தொகுதி பொறுத்தவரை கட்சிக்காரர்கள் குழம்பி இருக்கிறார்கள். மற்ற கட்சிக்காரர்கள் வேட்பாளர் குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். விசிலுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு பெருவாரியாக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பார்கள். குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து பேசுகிறாருங்க. எதுவுமே தெரியல. எப்படி இவரெல்லாம் முதல்ல வேட்பாளரை நிறுத்தி இப்போ ஜெயிச்சிட்டாரு. இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். இந்த பேட்டி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி. வாவ், சூப்பர். இப்போ தெரியுதா, மக்கள்லாம் உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கலை, யாருன்னு பார்த்தெல்லாம் வாக்களிக்கலை. விஜய் 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 விஜய்னு ஓடி போய் குத்திருக்காங்க. லைவ்லையே டப்பிங் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, இவர் பேசுகிறாரு லைவ்லையே. ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த குழந்தைங்க தான் ஏதாவதெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்க, பேட்டி கொடுக்குறாங்கன்றப்போ பக்கத்தில் நின்று பேரண்ட்ஸோ பெரியவங்களோ இப்படி சொல்லு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார் பக்கத்தில் இருந்து. விசில் புரட்சி நடந்திருக்கு, விசில் புரட்சி நடக்க போகுது, நம்ம தான் ஜெயிப்போம். விஜய் அவர்களை கம்பேர் பண்ணுறப்போ இது பெட்டராக தான் தெரியுது. ஏன்னா அவர் மைக்கு பக்கத்தில் கூட வரமாட்டார். இவர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி ஏதோ பேசுகிறார் இல்லையா. ஸோ அந்த வகையில் இது பெட்டர் தான். மீடியாக்காரங்க முன்னாடி போய் பதில் சொல்லணுன்னாலே இவங்க எல்லாம் அவ்வளோதான் போலையே. கட்சி டிசைனே அப்படி தான் இருக்குது. யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டில் கூட பிட் அடிக்கிறவங்களே இப்போ தாங்க பார்க்குறோம். ப்ரெஸ் மீட்டில் காப்பி அடித்து பேசுகிறாங்க, பக்கத்தில் இருக்கிறத சொல்லி கொடுத்து. தாவேகாவுக்கு வாக்களித்தவங்களை பார்த்து கேட்குறேன், உண்மையாலுமே நீங்கள்லாம் உங்களுக்கு அறிவுன்னு ஒன்றெல்லாம் இருக்குமா? இல்லை, புரியல. ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிருக்கீங்க, இப்படிப்பட்ட ஆட்களையெல்லாம் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தலையா? ஒரு மாதிரி கூச்சமாக இல்லையா? ஒரு மாதிரியா இல்லையா? என்ன இது, நம்ம இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கோமே, என்ன இது பேசக்கூட தெரியல. இவர் எப்படி நமக்கான ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார்? நமக்கான உரிமைகளெல்லாம் எப்படி ஒரு சட்டமன்றத்தில் பேசுவார்? நமக்கு தேவைப்பட்ட விஷயத்தெல்லாம் எப்படி ஒரு பேசுவார்? என்ன இது, என்ன ஒரு மாதிரி இல்லையா உங்களுக்கு? சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, சூடு சொரணன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்குற கேள்வி கொஞ்சமாவது உங்களுக்கு உரைக்கணும். இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போட்ட உங்களை தற்குறிகள்னு சொல்லாமல் வேறு எப்படி தான் சொல்கிறது? இதில் வேற வீடியோலாம் போட்டு வேற கதறாங்க. எங்களெல்லாம் இப்படி போட்டு திட்டுறீங்க எல்லாருமே, எங்களுக்கு உண்மையாலுமே மனசுக்குள்ளே ஒரே வேதனையாக இருக்குது. நாங்கள் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம், ஒரு கட்சிக்கு வாக்களித்தது தப்பா குற்றமா அப்படின்ட்டுலாம் வேற போடுறாங்க. வீடியோலாம் போட்டு பேசி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஓட்டு போடுறது தப்பு இல்லை, அதுக்கு முதல்ல அது ஒரு கட்சியாக இருக்கணும். அந்த கட்சியே ஒரு தற்குறி கும்பல். அந்த தற்குறி கும்பல் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்றது எல்லா இடத்துலையுமே அவ்வளோ தூரம் பார்த்துருப்போம். பார்த்துக்கிட்டும் கூட நீங்கள் அந்த தற்குறி கும்பலுக்கு போய் வாக்களிச்சிருக்கீங்கன்னா உங்களை தற்குறிகள்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? நாங்கள்லாம் பொதுமக்கள், எங்களை தற்குறின்னு சொல்லாதீங்கன்றாங்க. யாராக இருந்தாலும் யாருக்கு வாக்களிக்கிறோன்னு கொஞ்சமாக ஏதாவது தெரிஞ்சுட்டு போய் வாக்களிக்கணும். ஒரு கடைக்கு போய் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் வாங்கலாம், இந்த பட்ஜெட்டில் வாங்கலாம், அந்த பட்ஜெட்டில் வாங்கலாம், இதில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதில் இவ்வளோ நமக்கு தேவைப்படும், இது நமக்கு தேவைப்படாது, அதனால் இதை சூஸ் பண்ணலாம், அதை சூஸ் பண்ணலாம். அவ்வளோ தூரம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல ஒரு பொருள் வாங்க போனாவே. ஏன்னா நீங்கள் ஒரு டச் ஃபோனை வாங்க போயிட்டு ஒரு பட்டன் ஃபோனையாக வாங்கிட்டு வருவீங்க. நீங்கள் எந்த பொருள் வாங்க போனாலும் அதை ஒரு தடவைக்கு 10 தடவை அலசி ஆராய்ஞ்சு அதை ரிசர்ச் பண்ணி இந்த கடையில் அதில் எவ்வளோ பட்ஜெட்டு, இந்த கடையில் எவ்வளோ பட்ஜெட்டு, இதில் என்ன அதில் என்னன்னு அவ்வளோ நோண்டி தானே எல்லோரும் வாங்குகிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறப்போ அப்படியே போய் குத்தி விட்டுட்டு வந்துடுவீங்களா? விஜய் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே ஓட்டு போட்டிங்க. எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதை அப்படியே கேட்டு ஓட்டு போட்டிங்க. அது எப்படி ஓட்டு போடுற விஷயத்தில் மட்டும் இவ்வளோ அறிவு இல்லாமல் செயல்படுவீங்க, மற்ற எல்லாத்துலேயும் எனக்கு அறிவு இருக்குது அப்படின்றதுக்காக உங்களை அறிவாளிகள்னு சொல்லணுமா? 1ஆம் நம்பர் தற்குறிகள் நீங்கள் அப்படின்னா. இதே சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறத இன்னொரு காணொளி, அதை பாருங்கள். இப்போ தொகுதியில் நிற்கிறீங்க, நின்று ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்வீங்க? தொகுதிக்காக எங்கள் தளபதி
என்னென்ன திட்டங்கள் சொல்லியிருக்காரா அதன்படி எல்லா திட்டங்களும் நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தும். உங்களுடைய தொகுதியில் என்ன தேவைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு கண்டிப்பாக நிற்கிறீங்கன்னா அதுக்கான என்னென்னு தெரியும். இதில் வந்தால் இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உங்களோட சார்பு. அனைத்து அடிப்படை விஷயங்களும் பெண்கள் தண்ணீர், மருத்துவம், கல்வி, பெண்கள் பாதுகாப்பு அனைத்து செஞ்சு கொடுக்கும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு எப்படி இருக்கு? முதிர்நீர் திட்டங்கள் கொண்டு வரணும். பெண்ணாரசு அடிப்படை தேவை என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க நம்ம பெண்ணாறு சட்டமன்ற தொகுதிக்கு? காவிரி நீர் திட்டம், எல்லாருக்கும் காவிரி உபரிநீர் திட்டம் மக்கள் வரவேற்பு எப்படி சார் இருக்கு? சின்ன கேள்வி கேளுங்க. ஏங்க சின்ன கேள்வியெல்லாம் கேளுங்க அப்படின்றாருங்க. என்கிட்ட பெரிய கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, ஏதாவது ஈஸியாக கேட்குற மாதிரி இருந்தால் கேளுங்க. ஏக்கு அப்புறம் என்ன வரும், ஒன்றுக்கு அப்புறம் என்ன வரும், அதாவது தெரியுமா இல்லை அதுக்கும் யாராவது பக்கத்தில் இருந்து சொல்லி தரணுமா அப்படின்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஆடா பாவிகளா, 81,240 ஓட்டு இவருக்கு. எப்படிங்க 81,240 தற்குறிகள் எப்படி ஓட்டு போட்டீங்க? எந்த அடிப்படையில் ஓட்டு போட்டாங்க இவருக்கு? பீகார், உத்தரப்பிரதேசில் எல்லாம் படிக்காத மக்கள் நிறைய பேர், அவங்க தான் இப்படிலாம் போய் ஓட்டு போடுவாங்க, பாஜகவுக்கு போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. தற்குறிகள்னு அவ்வளோ சொன்னோம். இங்கே பார்த்தா ரொம்ப மட்டமான ரொம்ப மோசமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. இந்த தற்குறிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தற்குறிகளெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அவங்கெல்லாம் ஃபார் பெட்டர். அவங்களுக்காவது ஒரு இது இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்களுக்கு அந்த மதம் இல்லை ஏதோ ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு இந்து மதத்தை காக்க வேண்டும், இதுக்கு பிஜேபி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு தெளிவு இருக்குன்னு வைங்களேன். இங்கே இருக்கிற தற்குறிகளுக்கு என்ன தெளிவு இருக்குது? என்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க எதுவுமே தெரியாது. கொஞ்சமாவது வேட்பாளர் யார் எவருன்னு பார்த்து ஓட்டு போட்டிருந்தா இப்படிப்பட்ட வேட்பாளர்கள்லாம் ஜெயிச்சிருப்பாங்களா? கஷ்டமான கேள்வி கேட்காங்க, கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க அப்படின்றாரு. ஆடா பாவிகளா, எப்படிடா இந்த ஆளை ஜெயிக்க வச்சிங்க? வெல்டன், நல்ல மாற்றம். இதுதான் மாற்றமாக இருக்க முடியும். பிடிஆர் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள், இது போன்ற எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, படித்தவங்க, முனைவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், எவ்வளோ பேரை இந்த தற்குறிகள் தோற்கடிச்சிட்டு இந்த மாதிரிப்பட்ட தற்குறிகளை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறத பார்க்குறப்போ நமக்கு எப்படிங்க இதெல்லாம் நார்மலாக பார்க்க தோணும்? இட்ஸ் பீப்புள் மேண்டேட்ஸ், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி தோணும்? இந்த தற்குறிகளுக்கு ஓட்டு போட்டால் அத்தனை பீப்புளும் தற்குறிகள் தான் சொல்ல தோணுது. தற்குறிகள் தான், தோன்றது இல்லை, தற்குறிகள் தான். இதில் என்ன தோன்றது, இதில் என்ன இது, நமக்கு என்ன செகண்ட் தாட்? தற்குறிகள் மட்டுமே. அதுலேயும் 81,000 ஓட்டு. அப்பா, உண்மையிலே செம மாற்றம். விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தேங்க்யூ. எல்லாருமே வந்துருங்க, பிறந்த நாள். ஓகேங்களா? தேங்க்யூ. வாங்க. நன்றி. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைங்களை, சின்ன குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பரிசை ஏதோ கொடுத்துக்கிட்டு விஜய் மாமா வாழ்கன்னு சொல்ல வைக்கிறாங்க, வாழ்க கோஷம் போட வைக்கிறாங்க சின்ன குழந்தைங்கள. இந்த கட்சிக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன கூச்ச நாச்சம் இருக்கும்? தலைவரே சின்ன குழந்தைங்களா, குட்டி நண்பா நண்பீஸ், நீங்கள்லாம் கிண்டர் ஜாய் கேட்டு எப்படி அடம்பிடிப்பீங்க, முட்டாய் கேட்டு எப்படி அடம்பிடிப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லணும்னு சொல்லி உங்கள் தாய் தகப்பனையெல்லாம் அடம்பிடிச்சு ஓட்டு போட வச்சிடணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குழந்தைங்களை தூண்டி விட்டவர் தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய பொட்டு மாமா. இப்படிப்பட்ட ஒரு தற்குறி தலைவனாக ஏற்றுக்கொண்ட இந்த தற்குறிகள் இவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? குழந்தைங்க கிட்ட அரசியல் ரீதியான எந்த இதுவும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வாழ்க இதெல்லாம் பேச வைக்கக்கூடாது, இது தவறு அப்படின்ற அறிவு கூட இல்லாத தற்குறிகளாக தானே உலா வருவாங்க. ஏதோ ஒரு பரிசை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு விஜய் மாமா வாழ்கன்னு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதையும் பப்ளிக்கில் போட்டு அதுக்கு வேற கேப்ஷன் பண்ணாங்கட்டி வேற. இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் 20 வருஷத்துக்கு நாங்கள் தான் இருப்போம், தாவேக்கா தான் ஆட்சியில் இருக்கோம், இப்போவே நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கேவலமாக இல்லையா உங்களுக்குலாம்? சின்ன குழந்தைங்கள நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்தது எங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லா வேலைகளும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. குழந்தைங்களுடைய லைஃப்பை நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து, நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அதை வச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அரசியல் பண்ணுறீங்க, அரசியல் பேசுகிறீங்கன்றதே வேறு.
ஆனால் டேரெக்டாகவே குழந்தைங்கள விட்டு விஜய் வாழ்க, விஜய் மாமா வாழ்க இப்படின்லாம் வீடியோ எடுத்து போட்டு நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்கள வந்து எங்களுக்கு ஓட்டு போட தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெக்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? சோறு தானே சாப்பிட்றீங்க, உப்பு இருக்கா? இப்போ நம்ம இந்த சட்டமன்ற உறுப்பினர் பண்ண கோமாளித்தனத்தை பார்த்துருப்போம் பேச தெரியாமல். அடுத்தது பாருங்கள், புஷி ஆனந்த் அமைச்சர் அவரு பேசக்கூடிய கோமாளித்தனத்தை பாருங்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கூட எங்கள் தலைவரை நெஞ்சில சுமந்துக்கிட்டு தான் வந்தாங்க. சிஎம்னு சொல்லி அந்த பேட்சை குத்தின்னு தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களும் எங்க மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேசிக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சபா முடியலை. இந்த தாவைக்காக ஓட்டு போட்டவங்களே இந்த கேவலமான பேச்சுக்களையும் கேவலங்களையும் பார்க்கறதுக்கு தான் ஓட்டு போட்டிங்களா? வெறியாவது நெஞ்சில் சுமந்துக்கிட்டு வந்தாங்களாம் எதிர்கட்சி உறுப்பினர்கள். எதுக்கு சொல்கிறாரு? வாயை திறங்க சிஎம் அப்படின்ற அந்த பேட்ஜ், கருப்பு பேட்ஜ், அது என்ன? அதில் என்ன இருக்குது? வாயை திறங்க சிஎம், தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கருப்பு பேட்ஜ். அப்போது அதோடைய அறிகுறி என்ன? அரசியல் ரீதியாக அதை எப்படி அணுகணும்? நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? நம்ம சிஎம் வாயை திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த செயலை, அந்த அரசியலை கூட அதுக்கு எப்படி அரசியல் ரீதியாக பதில் சொல்லணும், என்ன பதில் அளிக்கணும், எதுவுமே இல்லாமல் அவங்களும் நம்மளை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம தலைவரை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது? இதுதான் ரசிக மோகன்றது, ரசிக வெறி. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபோட்டோ இருந்தால் போதும், தலைவர் ஃபோட்டோ இருந்தால் போதும், சாப்பாடு தண்ணி எதுவும் வேண்டாம், அவர் ஃபோட்டோ முகத்தை பார்த்தாலே நம்ம வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்லாம் பேசினார். மாநாடுலாம் போட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு லீவு தரலைன்னா நீங்கள் வேலையை விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துருங்க, வேலை முக்கியமாக தளபதி முக்கியமான வேலையாவது இதாவது, நமக்கு தளபதி முகம்தான் முக்கியம், தளபதி தான் முக்கியம், எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்துருங்கன்ற மாதிரி அப்படி பேசினவர் இதே புஷி ஆனந்த். இவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு. லிட்ரலி மோசமான நிலைமை. தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் மோசமாக இருப்பாங்கன்னு சத்தியமாக நினச்சதில்லை. எதுக்கு ஓட்டு போட்டாங்க, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. நாட்டை தூக்கி கோமாளிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு கேட்டால் அவங்க எங்களை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்குறவங்களும் எங்களை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தளபதியை நெஞ்சில் இதுதான் அந்த தனி மனித துதிபாடல். இந்நேரமும் தனி மனித துதிபாடல். என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் தனி மனித துதி தான். தளபதி எவ்வளோ மாஸ் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ கிரேஸ் தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, அவர் இப்படி தெரியுமா, அவர் எவ்வளோ அவர் வந்தாலே எப்படி ஆகும் தெரியுமா, அவரை எல்லாரும் எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா, எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க தெரியுமா, எப்படி பண்ணுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் அதுதான். சட்டமன்றத்தில் இது எவ்வளோ முக்கியமான கேள்வி இல்லையா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வாயை திறங்க சிஎம், வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேள்வி கேட்டால் அதுக்கும் இப்படி ஒரு கேவலமான தனி மனித துதிபாடல். நடிகங்கிட்டையும் நடிகருடைய ரசிகர்கள்கிட்டையும் நாட்டை கொடுத்தால் இப்படி தான் இருக்கும், பதிலே கிடைக்காது. அதாவது ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்க? இந்த மாதிரி பதில் அளிக்கிறாங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா, கோவம் வரலையா? நம்ம இதுக்காக ஓட்டு போட்டோம், கேள்வி கேட்டாக்க எதிர்கட்சி கேள்வி கேட்குறாங்க, சரி அதுக்கு தகுந்த பதில் அளிக்கிறாங்களா? இவ்வளோ கேவலமாக தற்குறித்தனமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நம்ம ஓட்டு போட்டோன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா, வெக்கமாக இல்லையா கொஞ்சம் கூட? இப்போ கூட சேலத்தில் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யவில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க தாவேக்கா அரசை கண்டித்து. அதில் விவசாயிகள்லாம் சாட்டையை தூக்கி அவங்க அடிச்சுக்கிறாங்க. முதல்ல அந்த காணொலியை பாருங்கள். இப்போது இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் நடக்குது. போராடக்கூடிய விவசாயிகளை கைது பண்ணி அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க, பேரணி போகக்கூடிய விவசாயிகளை கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சாட்டையை தூக்கி அடிக்கிறாங்க. இதுக்கு இந்த புஷி ஆனந்த் போன்ற நபர்கள் என்ன சொல்லுவாங்க? இதுக்கும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த மாதிரி நம்ம தளபதியை நினச்சி தளபதிக்காக சாட்டையால் அடிச்சுக்கிறாங்க, அந்த வலியை தாங்கிறது தளபதிக்காக. என்னமா இருக்காங்க. எதிர்த்து போராடுறவங்க கூட தளபதியை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு அவங்கள அடிச்சுக்கிட்டு அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களே?
அப்பட்டமாக ஏமாற்றிருக்காங்க விவசாயிகளை. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு கேள்வி கேட்டால் திமுக மேலே பழிய தூக்கி போட்டாச்சு. கத்தி படத்தில் என்ன ஆனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு ஒரு டயலாக்லாம் பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இழுத்து கூட்டிகிட்டு போவாங்க அவரை. அப்படியெல்லாம் ஒரு சீனில் நடிச்சுக்கிட்டு இன்றைக்கி ரியாலிட்டியில் பாருங்கள், விவசாயிகள் தான் அவங்கள அடிச்சுக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் தாவைக்காக ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க? மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஏன்டா ஓட்டு போட்டோம், இவர் சொன்னதையெல்லாம் நம்பி போட்டோமே. ரியாலிட்டியில் எதுவுமே நடக்காது. இப்போ 2500 ரூபா நடக்காது, வருஷத்தில் 6 மாதம் சிலிண்டர் நடக்காது, எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கெலாம் தேவைப்படக்கூடிய பட்ஜெட்டுன்றது இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக தேவைப்படும். சும்மா கவர்ச்சிக்காக கவர்ச்சி நாயகன் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்த உடனே அந்த கவர்ச்சியை நம்பி மக்கள்லாம் ஓட்டு போட்டு இப்போ கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. வாயை திறங்கன்னு சொன்னால் எல்லாரும் எங்களை நெஞ்சில் எங்கள் தளபதியை நெஞ்சில் தாங்கிட்டு வராங்க பாருங்கள் காய்ஸ், பாருங்கள் கேள்வி கேட்டால் கூட நெஞ்சில் தாங்கிட்டு வராங்கன்னு பார்க்குறாங்கண்ணா. இவங்களாம் எப்படி, இவங்களுக்கெல்லாம் ஏன்டா ஓட்டு போட்டோன்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க இப்போ அதை ஃபீல் பண்ணுங்கள். ஏன் கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கள். இப்போ கூட நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்கன்னா தமிழ்நாடு நாசமாக தான் போகும். நாசமாக போயாச்சு ஏற்கனவே, இதுக்கு மேலே என்ன நாசமாக போகிறதுக்கு? இந்த தற்கொலை கூட்டத்துக்கு ஓட்டு போட்ட இந்த 34%, இந்த 34%ம் இது மோசமான கூட்டம், தற்கொலை கூட்டம். இந்த கூட்டம் அடுத்த தேர்தலையாவது திருந்துதா இல்லை இந்த கூட்டம் இன்னும் அதிகரிக்குதா என்னன்னு பார்ப்போம். இந்த தமிழ்நாடு எந்த டைரக்ஷனில் போகும்? இது தற்கொலை நாடாகுமா இல்லை தெளிந்த மாநிலமாக தெளிந்த நாடாக மாறுதா அடுத்த தேர்தல்னு அப்போ தான் தெரியும். ஆகவே இப்படியாக தாவேக்காவுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு பதிலே சொல்ல தெரியாமல் பக்கத்துலேருந்து டப்பிங் பண்ணிக்கிட்டு பிட்டடித்து பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் பட்ட அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த தற்குறிகள். இதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.